வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். தமிழக ஆந்திர எல்லையில் உள்ள புத்தூரில் பயங்கரவாதிகள் சுற்றி வளைப்பு. தமிழக போலீசார் முற்றுகையிட்டு துப்பாக்கிச் சண்டை. தனி தெலங்கானாவை எதிர்த்து ஆந்திராவில் முழு அடைப்பு போராட்டத்தால் 2வது நாளாக இயல்பு நிலை முடக்கம். ஜெகன்மோகன் ரெட்டி உண்ணாவிரதம் துவக்கம். காஷ்மீரில் பயங்கரவாதிகள் ஊடுருவல் முறியடிப்பு. ராணுவத்தின் என்கவுண்டரில் 4 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொலை. விரிவான செய்திகள். தமிழகத்தில் பல்வேறு வழக்குகளில் தேடப்பட்டு வந்த பயங்கரவாதிகளை ஆந்திர மாநில எல்லையில் உள்ள புத்தூரில் சுற்றி வளைத்துள்ள போலீசார் அவர்களை பிடிக்க துப்பாக்கிச் சண்டையில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் சேலத்தில் நடந்த ஆடிட்டர் ரமேஷ் கொலை, வேலூரில் இந்து முன்னணி பிரமுகர் வெள்ளையன் கொலை, மதுரையில் அத்வானி ரத யாத்திரையில் குண்டு வைக்க முயற்சி உள்ளிட்ட பல்வேறு பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டு வந்தவர்களை தமிழக போலீசார் தேடி வந்தனர். இவ்வழக்குகளில் தொடர்புடையவர்களாக கருதப்படும் போலீஸ் பக்ருதீன், பன்னா இஸ்மாயில், பிலால் மாலிக், அபுபக்கர் சித்திக் ஆகியோர் பற்றி துப்பு கொடுப்பவர்களுக்கு தமிழக போலீஸ் தரப்பில் 20 லட்சம் ரூபாய் பரிசு அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் வடசென்னையில் வெள்ளியன்று மாலை போலீஸ் பக்ருதீனை தமிழக போலீசார் அதிரடியாக மடக்கி பிடித்து கைது செய்தனர். அவனிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவனது கூட்டாளிகள் ஆந்திர மாநிலம் புத்தூரில் கடந்த 2 மாதங்களுக்கு முன் வீடு எடுத்து தங்கியிருப்பது தெரியவந்தது. அப்பகுதிக்கு தமிழக போலீஸ் சிறப்பு படையினர் விரைந்தனர். முஸ்லிம் மக்கள் அதிகம் வசிக்கும் அப்பகுதியை தமிழக போலீசாருடன் ஆந்திர போலீசாரும் மத்திய அரசின் ஆக்டோபஸ் சிறப்பு படையினரும் அப்பகுதியை முற்றுகையிட்டனர். பயங்கரவாதிகள் தங்கியிருப்பதாக சந்தேகிக்கப்படும் வீடுகளில் தமிழக போலீசார் தேடுதல் வேட்டையை துவக்கினர். ஒரு வீட்டுக்குள் சென்ற தமிழக போலீஸ் இன்ஸ்பெக்டர் திரும்பாத நிலையில் இன்னொரு வீட்டுக்குள் இருந்து போலீசாரை நோக்கி பயங்கரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டனர். இதையடுத்து அப்பகுதியில் இருந்த மக்களை வெளியேற்றிய போலீசார் பயங்கரவாதிகளை திருப்பி தாக்கினர். சனிக்கிழமை அதிகாலை 4 மணிக்கு துவங்கிய இந்த துப்பாக்கிச் சண்டை பிற்பகலிலும் நீடித்தது. இதில் தமிழக போலீஸ் படையைச் சேர்ந்த ஒருவர் துப்பாக்கி குண்டு காயமடைந்து அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டார். தொடர்ந்து அப்பகுதியில் துப்பாக்கிச் சண்டை நடந்து வரும் நிலையில் பயங்கரவாதிகள் பதுங்கியுள்ள வீட்டில் மயக்க மருந்து செலுத்தி அங்கிருப்பவர்களை பிடிக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர். பயங்கரவாதிகளுடன் மேலும் சில குடும்பத்தினர் அந்த வீட்டுக்குள் இருப்பதாக கிடைத்துள்ள தகவலை அடுத்து மற்றவர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படாத வகையில் பயங்கரவாதிகளை பிடிக்க போலீசார் வியூகம் வகுத்துள்ளனர். தனி தெலங்கானா பிரிவினையை எதிர்த்து ஆந்திராவில் நடந்து வரும் முழு அடைப்பு போராட்டம் 2வது நாளாக நீடித்த நிலையில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி சனிக்கிழமை முதல் உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கியுள்ளார். ஆந்திராவை 2ஆக பிரித்து தனியாக தெலங்கானா மாநிலம் அமைக்க மத்திய அமைச்சரவை கடந்த அக்டோபர் 3ஆம் தேதி ஒப்புதல் அளித்தது. இதையடுத்து ஆந்திராவில் குறிப்பாக சீமாந்திரா பகுதியில் போராட்டங்கள் வெடித்துள்ளன. ஒன்றுபட்ட ஆந்திராவை வலியுறுத்தி ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் மற்றும் பல்வேறு அமைப்புகள் முழு அடைப்பு போராட்டத்தை அறிவித்தன. வெள்ளியன்று துவங்கிய முழு அடைப்பு போராட்டம் 2வது நாளாக சனிக்கிழமையன்றும் நீடித்தது. கடலோர ஆந்திரா மற்றும் ராயலசீமாவிலும் முழு அடைப்பு போராட்டத்தால் இயல்பு நிலை முடங்கியது. பல்வேறு இடங்களில் காங்கிரஸ் அலுவலகங்கள் தாக்கப்பட்டன. அது மட்டுமின்றி அரசு அலுவலகங்கள் உள்ளிட்ட பொது சொத்துக்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதனால் மக்கள் வெளியில் வர அச்சமடைந்து வீட்டுக்குள் முடங்கினர். அரசு அலுவலகங்கள், வங்கிகள், வர்த்தக வளாகங்கள், கல்வி நிறுவனங்கள் போன்ற அனைத்தும் 2வது நாளாக சனிக்கிழமையன்றும் அடைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி ஒன்றுபட்ட ஆந்திராவை வலியுறுத்தி சனிக்கிழமை முதல் உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கியுள்ளார். தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடுவும் இதே கோரிக்கையை முன்வைத்தும் மத்திய அரசின் முடிவை எதிர்த்தும் திங்கட்கிழமை முதல் டெல்லியில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் அறிவித்துள்ளார். திருப்பதியில் பிரம்மோற்சவ விழா துவங்க உள்ள நிலையில் முழு அடைப்பு மற்றும் வாகன போக்குவரத்து முடங்கியுள்ளதால் அப்பகுதி பக்தர்களின்றி வெறிச்சோடி உள்ளது. ரயில்களில் திருப்பதி சென்றுள்ள பக்தர்கள் அடிவாரத்தில் இருந்து பாத யாத்திரையாக திருமலைக்கு செல்கின்றனர். தெலங்கானா போராட்டம் காரணமாக சென்னை கோயம்பேட்டில் இருந்து ஆந்திராவுக்கு 2வது நாளாக பேருந்து போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளதால் பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். தெலங்கானா தனி மாநிலம் அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதால் ஆந்திராவில் வெள்ளிக்கிழமை முதல் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன. இதனால் தமிழகத்தில் இருந்து ஆந்திராவுக்கு பேருந்து போக்குவரத்து 2 நாட்களாக முற்றிலும் நிறுத்தப்பட்டன. திருப்பதியில் பிரம்மோற்சவ விழாவுக்கு செல்ல முடியாமல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சிரமத்திற்காளாகியுள்ளனர். சென்னை கோயம்பேட்டில் இருந்து ஆந்திராவுக்கு செல்லவிருந்த ஆந்திர மாநில அரசு பேருந்துகள், தமிழக அரசு பேருந்துகள் அனைத்தும் தேதி அறிவிக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. 2 மணி நேரமா திருப்பதி பஸ்ஸுக்காக பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பஸ்ஸுமே இல்லை இங்க. நாங்களும் ரொம்ப நாளையா வெயிட் பண்றோம். திருப்பதியில் இப்ப ப்ராப்ளம்ங்கிறதுனால இன்னைக்கு நாங்க போறது டவுட்டா தான் இருக்கு.
நாங்க சவுத் சைடு தான் வேற ஏதாவது கோயிலுக்கு போகலான்னு இப்ப பிளானை மாத்திக்கிட்டோம். சென்னை கோயம்பேட்டில் இருந்து நாள் ஒன்றுக்கு 207 ஆந்திர மாநில அரசு பேருந்துகளும் 190 தமிழக அரசு பேருந்துகளும் ஆந்திராவுக்கு இயக்கப்பட்டு வந்தன. இந்த பேருந்துகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டதால் தமிழகத்திலிருந்து திருப்பதி வழியாக ஆந்திராவுக்கு செல்லும் அனைத்து ரயில்களிலும் பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. காஷ்மீரில் பாகிஸ்தானிலிருந்து ஊடுருவ முயன்ற மற்றொரு முயற்சியை முறியடித்துள்ள இந்திய ராணுவத்தினர் 4 பயங்கரவாதிகளை சுட்டுக் கொன்றனர். காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத அமைப்பினர் இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயற்சித்து வருகின்றனர். 30 முதல் 40 பயங்கரவாதிகள் இந்த முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இவர்களுக்கு ஆதரவாக பாகிஸ்தானின் சிறப்பு படைப்பிரிவினர் இந்திய தரப்பு முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தி எல்லைப் படையினரின் கவனத்தை திசை திருப்ப முயன்று வருகின்றனர். எல்லையில் கடந்த 12 நாட்களாக தொடர்ந்து சண்டை நடந்து வரும் நிலையில் கெரான் செக்டாரில் உள்ள படேகாலி பகுதியில் பயங்கரவாதிகள் ஊடுருவல் முயற்சியை இந்திய ராணுவத்தினர் முறியடித்தனர். பயங்கரவாதிகளுக்கும் இந்திய ராணுவத்தினருக்கும் இடையே நீண்ட நேரம் துப்பாக்கிச் சண்டை நடந்தது. இறுதியில் 4 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அவர்களிடமிருந்து 6 AK-47 ரக துப்பாக்கிகள், 4 கைத்துப்பாக்கிகள் மற்றும் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்படும் கையெறி குண்டுகள், வெடிகுண்டுகள் போன்றவை கைப்பற்றப்பட்டன. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் காஷ்மீர் எல்லையில் ராணுவத்தினரின் அதிரடி தாக்குதலில் 7 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர். மிக உயரத்தில் உள்ள அடர்ந்த வனப்பகுதியான ஷாலாபாரா பகுதியை சுற்றி வளைத்துள்ள இந்திய வீரர்கள் பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். பெட்ரோல் பங்குகளில் 5 கிலோ கேஸ் சிலிண்டர் விற்பனையும் விரும்பிய நிறுவனத்துக்கு கேஸ் சிலிண்டர் விநியோகத்தை மாற்றிக்கொள்ளும் திட்டமும் சனிக்கிழமை முதல் அமலுக்கு வந்துள்ளது. வேறு இடங்களிலிருந்து நகரங்களில் குடியேறுபவர்களின் நலனுக்காக பெட்ரோல் பங்குகளில் 5 கிலோ எடையுள்ள சமையல் கேஸ் விற்பனை திட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. சமையல் கேஸ் தீர்ந்து போனவர்களும் பயன்படுத்திக் கொள்ளும் இத்திட்டம் சனிக்கிழமை முதல் சென்னை, பெங்களூரு, டெல்லி, மும்பை, கொல்கத்தா உள்ளிட்ட 5 மெட்ரோ நகரங்களில் அமலுக்கு வந்தது. எண்ணெய் நிறுவனங்கள் நடத்தும் பெட்ரோல் பங்குகளில் இந்த சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. சென்னையில் மாதவரத்தில் பாரத் பெட்ரோலியம், அடையாறு இந்திரா நகரில் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் மற்றும் முகப்பேரில் பாரத் பெட்ரோலியம் பெட்ரோல் பங்குகளில் 5 கிலோ சிலிண்டர் விற்பனை துவக்கப்பட்டுள்ளது. ஆனால் போதிய விழிப்புணர்வு இல்லாததால் சென்னையில் முதல் நாளன்று சிலிண்டர் விற்பனை எதுவும் நடக்கவில்லை. இத்துடன் விரும்பிய எண்ணெய் நிறுவனத்துக்கு சமையல் கேஸ் சிலிண்டர் இணைப்பை மாற்றிக்கொள்ளும் திட்டமும் மெட்ரோ நகரங்கள் உள்ளிட்ட 30 நகரங்களில் சனிக்கிழமை முதல் அமலுக்கு வந்துள்ளது. திருவண்ணாமலை செங்கம் அருகே பட்டாசு கடையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 3 பேர் பலியாயினர். 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பழைய பேருந்து நிலையத்தில் மணி என்பவர் பட்டாசு கடை நடத்தி வருகிறார். தீபாவளி பண்டிகை வருவதை முன்னிட்டு சிவகாசியிலிருந்து மொத்தமாக பட்டாசுகளை வாங்கி அவற்றை தனித்தனியாக பேக்கிங் செய்யும் பணியை மணி செய்து வந்தார். இந்த பணியில் செங்கம் பகுதியைச் சேர்ந்த 25க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டனர். இந்நிலையில் கடையில் திடீரென்று பட்டாசு வெடித்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் கட்டடம் முழுவதும் தரைமட்டமாகியது. இதில் சின்னராஜி என்ற மாணவன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தான். படுகாயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்தனர். சிகிச்சை பலனின்றி சென்னம்மாள் மற்றும் இந்தியன் ஆகிய 2 பலியாயினர். இதனிடையே விபத்தில் பலியான மற்றும் காயமடைந்தவர்களுக்கு இழப்பீடு வழங்க கோரி பொதுமக்கள் திருவண்ணாமலை பெங்களூர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கலெக்டர் ஞானசேகரன் பொதுமக்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிட செய்தார். இந்த சம்பவம் குறித்து செங்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். BSNL வாடிக்கையாளர்கள் தடையில்லா வசதி பெற சென்னையில் புதிய தொழில்நுட்பத்துடன் 190 மொபைல் டவர்கள் அமைக்கப்பட உள்ளதாக சென்னை டெலிபோன் பொது மேலாளர் பாலசுப்ரமணியன் தெரிவித்தார். BSNL நிறுவனத்தில் தமிழ்நாடு வட்டத்தில் சிறப்பாக பணிபுரிந்த ஊழியர்களுக்கு விஷிட் சன்சார் சேவா பதக்க விருது வழங்கும் நிகழ்ச்சி சென்னை அண்ணா சாலையில் உள்ள BSNL தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் சென்னை டெலிபோனில் சிறப்பாக பணிபுரிந்த 4 பேர் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய BSNL சென்னை டெலிபோன் நிறுவனத்தின் பொது மேலாளர் பாலசுப்ரமணியன், தனியார் மொபைல் போன் நிறுவனங்களின் போட்டிகளை சமாளிக்கும் விதமாக சென்னையில் மட்டும் பேஸ் 7 என்ற புதிய தொழில்நுட்பம் அடங்கிய 190 மொபைல் டவர்கள் அமைக்கப்படும் என்றும் இதன் மூலம் சென்னையில் உள்ள BSNL வாடிக்கையாளர்கள் தடையில்லா சிக்னலை பெற முடியும் என்றும் கூறினார். பேஸ் 7ல 3G கவரேஜ் வருது. அதுக்கு 190 நியூ பேஸ் ஸ்டேஷன் நாங்க பிளான் பண்ணியிருக்கிறோம்.
So more coverage you will get, more 3G coverage you will get. That is one thing. And then around 55,000 லைன் உள்ள நியூ ஜெனரேஷன் நெட்வொர்க்னு ஒரு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சுக்கு வரப்போகுது. அதில் நிறைய ஃபெசிலிட்டிலாம் இருக்கும். இப்பெல்லாம் வந்து பிராட்பேண்ட்லாம் தனியாக கொடுக்குறாங்க. அது எக்ஸ்சேஞ்ச் உள்ளே வரும் பிராட்பேண்ட்லாம். மொபைல் போன் வாடிக்கையாளர்கள் ஒரே எண்ணில் இணைப்புகளை மாற்றிக்கொள்ளும் வசதிகளின் கீழ் இதுவரை 70,000க்கும் மேற்பட்ட தனியார் மொபைல் போன் வாடிக்கையாளர்கள் BSNL இணைப்புகளை பெற்றுள்ளனர் என்றும் பாலசுப்ரமணியன் தெரிவித்தார். கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கு அகற்றப்படாததை கண்டித்து அரசு விழாவிற்கு வரும் வேளாண் துறை அமைச்சர் தாமோதரனுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் வீடுகளில் கருப்பு கொடிகளை ஏற்றியுள்ளனர். கோவை மாவட்டம் வெள்ளலூர் பகுதியில் உள்ள குப்பை கிடங்கை அகற்ற வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஆனால் இதுவரை மாவட்ட நிர்வாகம் மற்றும் அரசு அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் அப்பகுதி மக்கள் சுகாதார கேட்டால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் வெள்ளலூர் பகுதியில் சனிக்கிழமையன்று நடந்த அரசு விழாவில் வேளாண் துறை அமைச்சரும் அந்த தொகுதி MLAவான தாமோதரன் கலந்து கொண்டார். அமைச்சரின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள அப்பகுதி மக்கள் தங்களுடைய வீடுகள், கடைகளில் கருப்பு கொடிகளை ஏற்றியுள்ளனர். குப்பை கிடங்கை அகற்றும் நடவடிக்கையில் உரிய தீர்வு கிடைக்கும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என்றும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த பகுதி நாசக்கேடா போச்சுங்க. குப்பமேடு உங்களுக்கு தெரியுது. அந்த பக்கம் ஆரியாப்பு இருக்குது. அங்க பாத்தீங்கன்னா அவங்க சுவாசிக்கவே முடியாது. 24 மணி நேரம் வந்து அங்க மூக்க பிடிச்சிட்டு தான் இருக்கணும். அந்த அளவுக்கு ரொம்ப கெடுதலாகவும் இருக்குது. எல்லாம் மூச்சு திணறல வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எனவே இந்த குப்பை கிடங்கு அகற்றும் வரை எங்க போராட்டம் தொடரும். போராட்டம் நடத்தியும் இந்த மந்திரிய அதிகாரிய பார்க்க வரல. ஆனா இன்னைக்கு வந்து அவங்க ஏதோ ஒரு பங்கனுக்காக வெள்ளலூர் வர்றாங்க. அதனால அதை எதிர்த்து நாங்க வந்து இன்னைக்கு கருப்பொடியை வந்து கட்டி வீடுகளிலே கடைகளிலே கட்டி எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். எங்க போராட்டம் தொடரும். சொந்த தொகுதியில் ஏற்பட்டுள்ள பிரச்சனையை தீர்க்க அமைச்சர் தாமோதரன் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வெள்ளலூர் பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தங்கத்தின் விலை சனிக்கிழமையன்று சவரனுக்கு 24 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,104 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,763 ரூபாயாக இருந்தது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 50 காசுகள் அதிகரித்து 1 கிராம் 51 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்கப்பட்டது. பார் வெள்ளியின் விலை 48,530 ரூபாயாக இருந்தது. வன உயிரின வாரத்தை முன்னிட்டு கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையின் பெருமையை முன்னிறுத்தும் புகைப்பட கண்காட்சி துவங்கியது. கோவையில் ஓசை சுற்றுச்சூழல் அமைப்பு நடத்தும் உயிர் நிழல் காணுயிர் புகைப்பட கண்காட்சி வேளாண் பல்கலைக்கழக வளாகத்தில் துவங்கியுள்ளது. இந்த கண்காட்சியில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியின் பெருமைகளை உணர்த்தும் வகையில் அங்கு வசிக்கும் அரிய பறவைகள், விலங்குகள் குறித்த புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன. பூச்சி இனங்கள், அவற்றின் வகைகள், வாழ்விடங்கள், வன உயிரினங்கள் குறித்து வைக்கப்பட்டிருந்த விளக்கப்படங்களை பொதுமக்கள், இயற்கை ஆர்வலர்கள் ஆர்வமுடன் பார்த்து ரசித்தனர். இங்க வந்து நம்ம மேற்கு தொடர்ச்சியில் மலையில் மட்டும் வாழுகிற எண்டமிக் ஸ்பீஷியஸ், அது மட்டும் இல்லாம அழிவின் விளிம்பில் இருக்கிற அருகி வரும் உயிரினங்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற உயிரினங்கள் எல்லாம் என்னென்ன, அதை திருப்பியும் மீட்டெடுப்பதற்கும் பாதுகாப்பதற்குமான என்னென்ன வழிமுறைகள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் எடுத்து சொல்லணுங்கிற நோக்கத்துல இந்த கண்காட்சி தொடங்கப்பட்டிருக்கு. என்வாயர்மெண்ட் சயின்ஸ் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது நம்ம ரெகுலரா புக்ஸ்ல படிக்கிற குளோபல் வார்மிங் அந்த மாதிரி எல்லாம் டாபிக் மாதிரி இல்ல. ஏன்னா இந்த ஸ்பீஷீஸ் எல்லாம் இருந்தாதான் நம்மளால இருக்க முடியும். இந்த காட்டு இருந்தாதான் நாம இருப்போம். அதனால எல்லாருக்கும் இதை பத்தி கொஞ்சமாச்சும் தெரிஞ்சுக்கணும். முதல்ல எல்லாம் எல்லாமே வெஸ்டர்னைஸ்டா இல்லப்போ எல்லாருக்கும் இது என்ன அனிமல், இது என்ன அனிமல் கேட்டா சொல்ல தெரியும். இப்போ அது சொல்ல தெரியாது. ஏன்னா we are not connected to nature now. இந்த கண்காட்சியை துவக்கி வைத்த தமிழக அரசின் முதன்மை தலைமை வன பாதுகாவலர் மற்றும் தலைமை வன உயிரின காப்பாளர் லட்சுமி நாராயணன் அகிம்சையை வலியுறுத்திய காந்தியின் பிறந்த நாளை வன உயிரின வாரமாக கொண்டாடுவதாகவும், மனிதர்களால் சுற்றுச்சூழல் அமைப்போடு சங்கிலி போன்ற பிணைப்பில்தான் வாழ முடியும் என்பதை அறிந்து வன உயிரினங்களை பாதுகாக்க முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். வரும் 16ஆம் தேதி வரை நடக்கும் இந்த கண்காட்சியில் மருந்துக்காக வேட்டையாடப்படும் தேவாங்கு, வாலில்லா குரங்கு, இலைகளை மட்டும் உண்ணக்கூடிய சாம்பல் மந்தி, மனிதர்களைப் போல தோற்றமளிக்கும் நீலகிரி மந்தி என பல்வேறு அரிய, அழிந்து வரும் வித்தியாசமான உயிரினங்களின் புகைப்படங்கள் இயற்கை ஆர்வலர்களை வெகுவாக ஈர்த்தன. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.